வெல்கம் டு ரஞ்சி பிளஸ் ஜர்னி. இன்றைக்கி பாவக்காய் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. நான் குட்டி பாவக்காய் எடுத்திருக்கேன். இந்த பாவக்காவை நல்லா வாஷ் பண்ணி நீட் வாகில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாவக்காவையும் ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கடாயில் வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், காய்ந்த மிளகாய், தனியா, எள்ளு எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து இதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்ல பாவக்காய் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவையும் அதோடு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டு நல்லா கலந்து இறக்கிட்டிங்கன்னா கசப்பு தன்மையே இல்லாத சூப்பராக டேஸ்டான பாவக்காய் வறுவல் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.